ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, பரோட்டாவுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. நம்ம பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. 10 அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் 1-2 தட்டி சேர்த்துக்கிறேங்க. இப்போ பூண்டு சின்ன வெங்காயமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும் போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சுங்க. 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நம்ம இப்போவே சேர்க்குறோன்னா குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. அதே மாதிரி நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதனால தான் வந்து நம்ம மிளகாத்தூள் இப்போவே சேர்க்குறோங்க. மிளகாத்தூளை ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம முட்டைகள்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகுங்க. அதனால் தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே இங்கே தேங்காய் விழுது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக நான் வந்து ஜாரில் தண்ணி அலசி சேர்த்துருக்கேங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நம்மளுக்கு வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு வந்து இன்னும் கெட்டிப்படுங்க. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இனி வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்க தேவையில்லைங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம குழம்புல முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 அளவுக்கு முட்டைகள் நான் சேர்க்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டைகள் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. நார்மலாகவே முட்டை குழம்பு வந்து முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்ப்போங்க. அந்த மாதிரி சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம முட்டைகளை உடைச்சி
ஒவ்வொன்றா சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. முட்டை எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கம கமன்னு வாசனையான உடைச்சூத்திய முட்டை குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டை குழம்பு நம்ம ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி இதே மாதிரி உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.